சிம்பிளா சொன்னா பிளாஸ்டிக். தெருவெங்கும் கொட்டி காட்டும் குப்பை தான் நான் எல்லா இடத்துலயும் பயன்படுத்தினேன். உதாரணத்துக்கு காலையில பிளாஸ்டிக் பஸ்ல பல் துளக்கி, பிளாஸ்டிக் கப்ல டீ குடிச்சு, பிளாஸ்டிக் வால்ல தண்ணி நிரப்பி, பிளாஸ்டிக் மகுல மோந்து குளிச்சு, பிளாஸ்டிக் தட்டில காலை உணவு சாப்பிட்டு, பிளாஸ்டிக் டப்பால மதியம் எடுத்துக்கொண்டு, பிளாஸ்டிக் பாங்குல பைக்ல அமர்ந்து அலுவலகம் சென்று, பிளாஸ்டிக் சேர்ல அமர்ந்து, பிளாஸ்டிக் டேபிள்ல பிளாஸ்டிக் ஃபைல சரி செய்து, வீடு திரும்பும்போது பிளாஸ்டிக் கேரி பேக் ஸ்நாக்ஸ் நிரப்பி, பிளாஸ்டிக் உடம்பில் காய்கறி வாங்கி, மாலை வீடு திரும்பும்போது மீண்டும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக், கடைசியில் பிளாஸ்டிக் பைல் தூக்கம். எல்லாரும் பயன்படுத்தணும்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஆபத்தை இலவசமா தரேன். ஆபத்தா என்றுதான் யோசிக்கிறீங்க. ஏதோ நானே சொல்றேன் கேளுங்க. என்னால் சுற்றுப்புற சூழலும் நிலத்தடி நீரும் மண்வளமும் பாதிக்கப்படுது. உங்களை பாரம்பரியமான விவசாயம் பாதிக்கப்படுது. நான் மக்காத குப்பை என்பதால் என்னை எரிப்பதன் மூலம் அதிலிருந்து வெளியேறும் புகையை சுவாசிப்பதால் புற்றுநோய், சுவாச கோளாறு போன்ற ஆபத்தை ஏற்படுத்துகின்றது உங்களுக்கு. மழைக்காலங்களில் என்னால் பாதிக்கப்பட்ட நிலத்தடி நீர் மண்ணுக்குள் செல்ல முடியாம மண்ணில் மேலே வெள்ளமாக சென்ற ஆபத்தை ஏற்படுத்துகின்றது உங்களுக்கு. நெகிழி, பிளாஸ்டிக் அழகாந்து தூரி எறிந்தால் விஷமாவது. இப்படிப்பட்ட எண்ணெயை ஒழித்து ஆரோக்கியமாக வாழ யோசனை நானே சொல்கிறேன் கேளுங்க. கடைக்கு செல்லும் போது துணிப்பையை எடுத்துக்கொள்ளுங்கள். சாப்பிடுவதற்கு வாழை இலை, தென்னை